ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய மண்டே மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் தயவுசெய்து நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மார்க்கெட் ஓனை அனலைஸ் பண்ணணும். நாம் வந்து சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஃபிட் போகிற வரைக்கும் உங்களால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவலுக்கு கீழே, அதாவது என்னென்னா இப்போ வந்து இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ 22,863. ஸோ இந்த 22,863க்கு கீழே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து எங்கே ஓப்பனாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 22 ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இந்த 22,600. ஓகேவா? ஸோ 22,665 நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனுடைய செல்லருடைய ஏரியா, லோவர் ஏரியா. ஸோ இது வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகேவா? ஸோ இங்கே ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா தொடர்ந்து உடனே அதனை கண்டினியூவாக ஃபாலோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்காம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே போகலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு என்ட்ரி, நீங்கள் வந்து கால் சைடில் ஏதாவது என்ட்ரி கிடைச்சா பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே நமக்கு வந்து மேலே செல்ல ஒரு என்ட்ரி கிடைச்சா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஓகே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 22,600. ஸோ 22,600னா ஒரு 250 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்மளோட இது. ஸோ இதுக்கு கீழேயும் ஓப்பன் ஆகலாம், இதுக்கு மேலேயும் ஓப்பன் ஆகலாம். நம்ம எதிர்பார்க்குற லெவல். ஓகேவா? ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இந்த இடம் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். மேபி அது அதுக்கு கீழேயும் இருக்கலாம், இல்லை இதுக்கு உள்ளேயும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட இது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ நம்ம வந்து ஆப்ஷனுடைய செல்லிங் ஏரியா எதெல்லாம் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு நம்ம அதை வச்சு நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகே. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆப்ஷனுடைய கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். ஓகே. ஸோ இதோட மேலே இருக்க போனால் சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இமிடியேட்லி நமக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய எல்லா லெவலுமே வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 23,257, 23,143, 23,58, 23,000, 22,963. ஸோ இது எல்லாமே சப்போர்ட். ஏன்னா மார்க்கெட் இதுக்கு கீழே இருக்கிறதுனால மேலே இருக்க எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. அதேமாதிரி கீழே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,896, 22,845, 22,800, 22,750, 22,665, 22,500. ஓகே. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து இந்த லைன். இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதேமாதிரி இது மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட இது. ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல். இண்டெக்ஸ்க்குள்ள டோட்டல் லெவல் பார்த்துட்டிங்க. எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற, ஸோ க்ளோசிங் நடந்திருக்கிற இடம், அதை தாண்டி இருக்கக்கூடிய மேலே எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாகவும், கீழே இருக்கக்கூடியது சப்போர்ட்டாகவும் நமக்கு ஆக்டாகவும் கொடுத்துருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகிறத பொறுத்து அடுத்து இருக்கக்கூடிய இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல், நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் லெவல். ஸோ நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இன்றைக்கி நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,900. ஸோ 22,900 அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் ப்ரைஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய கால் ஆர் புட் ப்ரீமியம், இந்த ரெண்டு இதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதோட ஓவரால் பை லெவல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு மேலே போனால் பை பண்ணணும், எதுக்கு கீழே போனால் செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119 ரூபா அப்படிங்கிறது பை லெவல். ஓகேவா? ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் என்ன சொன்னால் நிஃப்டியோட 22,900. ஸோ 22,900 கால்.
இது ஆப்ஷனுடைய சார்ட். ஓகே, இதுக்கு 119 ரூபா, இதுக்கு 119, அதேமாதிரி மேலே போச்சுன்னா 167, 246, 328. இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ், ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். ஆப்ஷனுடைய இதில் ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். ஓகேவா? அதேமாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா 67, 47, 29. ஸோ இது எல்லாமே ரிவர்சல் ஆகக்கூடிய இடங்கள். ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் அது பர்டிகுலராக நீங்கள் கால் எடுத்துக்கிட்டாலும் சரி, புட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே வரும்போது இதெல்லாம் ரிவர்சல் ஏரியா. ஓகேவா? இந்த ரிவர்சல் ஆகும்போது இண்டெக்ஸ் எந்த மாதிரி எங்கே இடத்துல நிற்கோ அதை பொறுத்து மார்க்கெட் நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம எடுக்கலாம். ஸோ அங்கே காலில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னா இண்டெக்ஸ் அங்கேருந்து சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ் சப்போர்ட் கொடுத்தா தானே நமக்கு வந்து ஃபர்தராக கால் மூவ் ஆகும். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 119 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். இந்த லெவலுக்கு மேலே இருக்கும்போது இதெல்லாமே நமக்கு மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 176, அடுத்து 246, அடுத்து வந்து 328. அதேமாதிரி இந்த லெவலுக்கு கீழே இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய 77, 47, 30, 29 இது எல்லாமே டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது இண்டெக்ஸ், அதாவது என்னென்னா இது வந்து ஆப்ஷன் புட்டுக்கும் காலுக்கும் ரெண்டுக்குமே ஒரே லெவல் தான். ஓகேவா? ஸோ இப்போ காலோட லெவல் நீங்கள் பார்த்துறீங்க, புட் ஆப்ஷனுக்குள்ள லெவல் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே தான், சேம் லெவல் தான். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, என்ன செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது முழுக்க ஒரு அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிறோடைய ஒரு விதம் இருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து செல்லர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே உருவாக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இது முழுக்க நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும் இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 119 ரூபா தான். ஸோ மார்க்கெட் நீ க்ளோசிங், அதாவது இந்த புட் ஆப்ஷன் 22,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா. இதோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது ஃபைனல் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ 128 ரூபா. நம்ம கொடுத்துருக்க லெவல் 119 ரூபா. ஓகேவா? ஸோ 119 ரூபாங்கிறது ஒரு பை லெவல். 119 ரூபாய்க்கு மேலே இது க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எல்லாமே ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் நமக்கு. 76, 176, 246, 328. ஸோ இண்டெக்ஸ் வந்து நான் சொன்னேன் 250 பாயிண்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போ இது ஓப்பன் ஆகக்கூடிய இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 328. ஸோ 328 ரூபா அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து இது போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலேயும் போகலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலேயும் போகலாம், அதுக்கு கீழேயும் வரலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 328 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. அதேமாதிரி இங்கே 328 ரூபாய்க்கு போகும்போது கால் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கீழே இருக்கக்கூடிய 29, 29 ரூபா 30 பைசா அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரணும். அதுக்கு கீழேயும் போகலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரெண்டு லெவலுமே கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் ரெண்டுக்குமே ஒரே சேம் லெவல் தான். பை லெவல் 119 ரூபா. மேலே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 176, 246, 328. அதுமாதிரி கீழே 77 ரூபா, 47 ரூபா, 29 ரூபா. இது எல்லாமே வந்து சப்போர்ட் லெவல் ஆகிட்டோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நிறையா வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லெவல் எல்லாமே எப்படி நமக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா உங்களுடைய கருத்தும் உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா ஆப்ஷனுடைய மேட்ச் கால்குலேஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய லெவல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், எனக்கு அது தெரியும். நீங்கள் ட்ரேட் பண்ணது எப்படி அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் தெரியணும். ஸோ அதனால் எனக்கு வந்து நீங்கள் வந்து அதை பற்றின எந்த உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மோஸ்ட்லி நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோவை பார்க்குற எல்லா நண்பர்களுமே கண்டிப்பாக உங்கள் கூச்சப்படாமல் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேட் வந்து எனக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறையா நல்ல கண்டென்ட்ஸ் நம்மளுடைய யூடியூபோட நண்பர்கள் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.